கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 27 வரை. தியானத்தின் தலைப்பு: பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுதல். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24. பல வெற்றிகளை பெற்று முன்னேறி கொண்டிருந்த ஒரு வீரன் இறுதி வெற்றியை நிர்ணயிக்கப் போகும் இறுதி போட்டியில் கலந்து கொள்ளும்போது இன்னும் அதிக ஆயத்தங்களில் ஈடுபடுவான் அல்லவா? மாறாக பெற்றுக்கொண்ட வெற்றிகளை குறித்து இருமாப்படைந்து தன் இஷ்டம் போல இருக்க முடியாது. கட்டுப்பாட்டோடும் இச்சையடக்கத்தோடும் பல்வேறுபட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டு இறுதி போட்டியில் எப்படியாவது பரிசை தட்டி செல்ல வேண்டுமென்ற ஒரே நோக்கத்துடன் இருப்பான். ஆனால் நமது வாழ்வின் ஓட்டம் சற்று வேறுபட்டது. நமக்கு இருப்பது ஒரே ஓட்டம்தான். ஆனால் அந்த ஓட்டப்பாதையில் பல தடைகள், சோதனைகள், தோல்விகள், விழுகைகளையும் தாண்டி இறுதி இலக்கை நாம் அடைய வேண்டும். சாதாரண ஓட்டப் போட்டிகளில் குறுகிய தூரம், நீண்ட தூரம், மாரத்தான் என்று பல விதங்கள் உண்டல்லவா? நமது வாழ்விலும் நாம் எந்த ஓட்டத்திற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளோம் என்பதை இனம் கண்டு கொள்வது கடினம். ஆனால் நாம் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம் என்பதே உண்மை. அந்த ஓட்டத்தை விழுந்தாலும் எழுந்தாலும் நியமிக்கப்பட்ட பாதையில் நேர்த்தியாக ஓடி முடிக்க வேண்டும் என்பதே காரியம். இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக தவறான அல்லது குறுக்கான பாதையில் ஓட முடியாது. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். நமது வாழ்வின் ஓட்டத்துக்கு ஒரு நோக்கம் நிச்சயமாக உண்டு. அந்த நோக்கத்தை நாம் சரிவர உணர்ந்தவர்களாக அதை பிடித்து கொண்டு ஓடினால்தான் நமது ஓட்டத்தை வெற்றியாக முடிக்க முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவனின் கண்கள் எப்போதுமே தனது இலக்கை நோக்கியே இருக்கும். அவன் அங்கும் இங்கும் கண்களையோ மனதையோ அலைய விட மாட்டான். அவன் வேறு பக்கமாய் இழுபட்டு போய் பின்னே திரும்பி அடுத்தவன் எங்கே வருகிறான் என்று பார்த்து தனது நிலையை இழந்து விழுந்து விடவும் மாட்டான். விழுந்து போகிறவன் நோக்கமில்லாமல் பாதை தவறி ஓடுகிறவனாகவே இருப்பான். இப்படி இருக்க நமது வாழ்வின் ஓட்டத்தின் இலக்கு எது? ஆண்டவராகிய கிறிஸ்துவே தவிர நமக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது. இயேசுவை போல நாம் மாற வேண்டும். அவரை சந்திக்கும் போது அவரைப் போலவே நாமும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஓடுகிறவன் உலகம் என்னதான் முயற்சித்தாலும் அவன் பாதை தவற மாட்டான். அது மாத்திரமல்ல, தன்னை அழுத்தும் பாரங்கள், பாவங்களை உதறி ஓடுவான். ஓட்டத்தில் பிறரை வெற்றி பெறுவது அல்ல, இறுதி வரை ஓடி முடிக்க வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதே தேவ சித்தம். ஆகவே இன்றே நம்மை ஆராய்ந்து நமது நேரிய ஓட்டத்திற்கு தடையாயிருக்கும் காரணங்களை கண்டறிந்து அவற்றை தள்ளிவிடுவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, என் வாழ்க்கை ஓட்டத்தில் நோக்கம் இல்லாமல் ஓடாமல் இயேசுவை போல மாறுவதை என் இலக்காக கொண்டு ஓட கிருபை செய்தருளும். ஆமென்.